நேர்ல அவ எப்படி இருப்பா, இதே மாதிரி இருப்பாளா இல்ல கொஞ்சம் கலரா இருப்பாளா இல்ல பிரவுனா இருப்பாளா, எப்படி இருப்பானே தெரியல. அதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் சார்? எனக்கா? எனக்கு உன்ன மாதிரி இருந்தா பிடிக்கும். என்ன மாதிரினா கலர்லயா இல்ல முகத்தோற்றத்திலயா இல்ல குணத்திலயா? ஃபுல்லா உன்ன மாதிரியே. உனக்கு ஒன்று தெரியும்ல, எல்லாருக்கிட்டையும் உன்ன மாதிரி இருப்பான்னு கெஸ் சொல்லி வச்சிருக்கேன். அது என்ன மாதிரி கெஸ்? எனக்கு உன்ன பிடிக்கும், ஓகேவா? என் ஃப்ரெண்டும் உன்ன மாதிரி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எனக்கு ஒரு டவுட் அர்ஜுன் சார். என்ன டவுட்? உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பிடிக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு ரீசன் எதுவுமே இல்லையே. குட் பாயிண்ட். நான் அத அவகிட்டே கேட்டுக்கிறேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை அவங்க உங்களை தேடி வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுல கட்டாயமே இல்ல. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலானா உன்ன மாதிரியே எனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு போட்டோம். தட்ஸ் ஆல். அவ குடும்பத்துக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். வேற விதமா அதை தீர்க்க வேண்டியதுதான். கன்ஃபார்மா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது வசு. எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது அர்ஜுன் சார். உனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? நீங்க தேடுற உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் உங்களை தேடி வரல. எப்போ வருவாங்கன்னு நினைச்சு எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கே தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? தூக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு, ஆசை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வசு. அவகிட்ட என்ன பேசணும் சொல்லு ஃபர்ஸ்ட். அது உங்க பர்சனல் இல்லையா? நீ என் ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லு. என்ன பேசணுமா? சரி கேளுங்க. என்ன சாப்பிடுறதுக்கு பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்கும்? என்ன ட்ரெஸ் பிடிக்கும்? எந்த ஊர் பிடிக்கும்? எந்த சாமி பிடிக்கும்? யாரோட மியூசிக் பிடிக்கும்? அப்புறம் அப்பா பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமா? எந்த நடிகர் பிடிக்கும்? எந்த நடிகை பிடிக்கும்? ரொம்ப சோகமா இருக்கிற நேரத்துல அவளுக்கு தூங்க பிடிக்குமா? அது பிடிக்குமா? இது பிடிக்குமா? அங்க இருக்கிறது பிடிக்குமா? இங்க இருக்கிறது பிடிக்குமா? இப்ப எதுக்கு அழுகுற நீ? இல்ல அர்ஜுன் சார், நான் அழல. கட்டிக்க போறவன் அக்கறையா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கேட்டா அவளுக்கு அழுக வந்துரும்னு நான் உங்ககிட்ட சும்மா நடிச்சு காட்டினேன். ஏய், அது மேல அழுவாத, பயமா இருக்கு. பாத்தியா எவ்வளவு கேள்வி இருக்கு பாரு. அதுக்கு தான் உன்னை தேடி வந்து உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். அவளை முதல்ல பார்க்க போறேன் இல்லையா, அவளுக்காக ட்ரெஸ் வாங்கணும், கிஃப்ட்ஸ் வாங்கணும். நாளைக்கு காத்தால மெசேஜ் பண்ணு, ஓகேவா? டைமிங்க்கு வீட்டுக்கு வந்துரு. ஓகே, பாய் பாய். குட் நைட் வசு. மம்மி, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்கும்போது 2 நாளா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது ஒரு தகவல் நிச்சயமா கிடைச்சிரும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல ஆடு, சோஷியல் மீடியால ஆடுன்னு வைரல் ஆயிட்டு இருக்கே மம்மி. ஏய், அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதப்போ எப்படி தேடி வருவாங்க? எப்படி மம்மி தெரியாம போகும்? நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறது உண்மைதானே? இந்த விளம்பரம் எல்லாத்தையும் அவ பாக்காட்டியும் பார்த்து யாராவது அவகிட்ட சொன்னா அவ நிச்சயமா காண்டாக்ட் பண்ணுவாள மம்மி. சரிடி, காண்டாக்ட் பண்ணட்டும். ஆனா அர்ஜுன் கல்யாணம் ஆகாம அவளுக்காக காத்துட்டு இருக்கான். அவ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இவங்க தான் பெரிய JKR குடும்பம்னு பீத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அவ இவனை விட பெரிய ஆளா இருந்தா சீண்ட கூட மாட்டா. நீங்க சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மம்மி. ஆனா நாம அப்படியே அலட்சியமா இருக்க முடியாதுல்ல மம்மி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனந்த் மாமாவுக்கு வசுந்தரா தான் அந்த டியர் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சு.
என்ன காரணத்தினால தெரியல அவர் அமைதியா இருக்காரு. ஆனா ஆனந்த் மாமா சும்மா இருக்க மாட்டாரே. வசுந்தரா தான் அந்த டியர் ஃப்ரெண்டுங்கிறத ப்ரூவ் பண்ண பாப்பாருல. அப்ப என்ன பண்றது? அப்ப வேற வழியே இல்ல. அந்த வசுந்தராவை காலி பண்ணிட வேண்டியதுதான். என்ன மம்மி சொல்றீங்க? ஏற்கனவே தான் நீங்க எடுத்த அட்டெம்ப்ட் ஒர்க் அவுட் ஆகலையே. இந்த தடவை நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ம், கைவசம் வேற ஆள் இருக்கு, விட மாட்டேன். சொல்லுங்க மேடம். இப்ப நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். ம், அதுல இருக்கிறவளை பார்த்து பக்குவமா பரலோகம் அனுப்பணும். அனுப்பிடலாம் மேடம். அவ கூட ஒருத்தன் வருவான். அவன் இங்க என் மாப்பிள்ள தான். ம், அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. புரியுதா? புரியுது மேடம். நம்ம டார்கெட் அந்த பொண்ணு மட்டும்தான். ஓகே மேடம். டேய் வாங்கடா போலாம். சரிண்ணா. இந்த வீட்ல எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? வாங்க. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. ம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உட்காருங்க தம்பி. வாங்க சார். ஹாய், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தம்பிக்கு காஃபி போட்டு எடுத்துருவோமா? ஆ, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கு. பஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வசு சொல்றது இருக்கட்டும்பா. அதான் டிவி, நியூஸ் பேப்பர் எதை திறந்தாலும் உங்க ஃப்ரெண்டை பத்தின நியூஸ் தானே ஓடிட்டு இருக்கு. சார், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு வசு தான். அவங்க இல்லைன்னா என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது சார். வசுந்தரா எனக்கு செக்ரட்டரியா வந்ததுல இருந்து என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு சார். அம்மாவோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்க எல்லாரோட எதிர்பார்ப்பையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா வேலை பாக்குறாங்க. இந்தாங்க தம்பி. தேங்க்யூ ஆண்டி. வசு உங்களுக்கு நல்லது பண்ணான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. அவ உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா. பதிலுக்கு நீங்க அவளுக்காக பார்த்த மாப்பிளைய ஃப்ராடுன்னு நிரூபிச்சு அவளை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. தம்பி, நீங்க வசுவை மட்டும் காப்பாத்தல, எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்கள மாதிரி ஒருத்தர் புருஷனா அவங்களுக்கு அமையறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி. காஃபி சூப்பர் ஆண்டி. சார், நான் எதுக்கு இப்ப வந்திருக்கேன் நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு காரணம் எல்லாம் வச்சுட்டு தான் வரணுமா என்ன? பஸ் ஒரு 2 டேஸ்க்கு வரமாட்டா. என்னுடைய ஃப்ரெண்டு எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம். அவளுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் தேவை. அதுக்காக வசுந்தராவை நான் கூட்டு போறேன். பசு எங்க? பசு, பசு. தோ வாங்க அர்ஜுன் சார். வந்துட்டேன். என்னம்மா வசு, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ரெடி ஆயிட்டு இருந்தேன்ப்பா. சார் அவரோட ஃப்ரெண்டுக்காக நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கான். நீ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுமா? சரிப்பா, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். இதான் பேக்கா? ஓகே ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். பாத்து போங்க. தேங்க்யூ சார். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் ஆண்டி. சரி, பாய். போயிட்டு வாங்க. நல்லா சாப்பிடு. வா வசு. கரெக்டா பிளான் பண்ணி தூக்குறேன்டா. ஓகேண்ணா. டேய் மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. பேசுனேன். மேடம் சொல்லுங்க மேடம். என்ன அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு மேடம். பிக்கப் பண்றது வேணா அர்ஜுனா இருக்கலாம், அவளை முடிச்சு வைக்கிறது நீங்களா இருக்கணும். என்ன புரியுதா? நல்லா புரியுது மேடம். இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் அர்ஜுனுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை மட்டும் அடிச்சு தூக்கணும். கரெக்டா பண்ணிடுறோம் மேடம். டேய் ரெடியா இருங்கடா. சரிங்கண்ணா. டேய் கரெக்டா ஃபாலோ பண்றேன். சரிண்ணா. என்ன சார், ஆபீஸ்ல வச்சு பேசாம தனியா கூட்டு வந்து பேசுறீங்க? ஒன்றும் இல்லை,
ஒரு சின்ன டீடைல்ஸ் வேணும். என்ன சொல்லுங்க சார், என்ன டீடைல்ஸ் சார் வேணும்? ஈசிஆர் பனையூரில் டெலிவரி பண்ண டெலிவரி பாயோட அட்ரஸ் மட்டும் கிடைக்குமா? எதுக்கு சார் அவரோட அட்ரஸ்? இது ஆக்சுவலாக ஆஃபீஸில் வச்சே கேட்டிருக்கலாம், பட் இதனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு தான் இங்கே வச்சு கேட்குறேன். எதுக்கு சார் நீங்கள் அவரை கேட்குறீங்க? இல்லை சார், அவர் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ பார்க்கலான்னு தான். என்ன சார் அவரோட ஃப்ரெண்டுன்றீங்க, அவருக்கே ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? இல்லை சார், அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ நேரில் போய் கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்குறேன். சரிங்க சார், தரேன். அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் சார். வாவுசி ஸ்ட்ரீட், 3வது குறுக்கு தெரு, ஆழ்வார்பேட்டை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார். பசு, உன் வீடுல இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ அந்த பாட்டி இல்ல, அப்புறம் உங்க அப்பா அம்மா என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ். இட்ஸ் குட். பாட்டி இப்பெல்லாம் வீட்லயே இருக்கிறது இல்ல. அதோட நீங்க தான் அப்பா உயிரை காப்பாத்துனீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து அப்பா உங்க மேல ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. அப்பப்போ உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. யோசிச்சு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க அப்பானே தெரியாம அவரை காப்பாத்தினேன். எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு சந்தர்ப்பம் கிடைச்சு நான் சொல்ல விரும்பல. நல்ல காலம் டாக்டர் ஓபன் பண்ணாரு. அது தெரியாம அந்த லூசு ஃப்ராடு அவன் தான் பில்லு கட்டினான்னு சொல்லிட்டு எவ்வளவு சீனை போட்டான். ஒருத்தர் செஞ்ச நல்ல காரியத்தை அவரு வேணா மறக்கலாம், ஆனா காலம் காட்டி கொடுத்துரும் சார். பாத்தியா, நீ பண்ண உதவிய காலமே காட்டி கொடுத்துருச்சு. ஏதோ மார்க்கெட்டிங் கால் போல இருக்கு. சார், என்ன சார் டிஸ்பிளே எல்லாம் மாத்திருக்கீங்க? என் லைஃபே சேஞ்ச் பண்ணவாவ அவ போட்டோ நான் வச்சிருக்க கூடாதா? ஏன் சார், இந்த போட்டோவை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல வசு, திஸ் லைஃப் நோ, எனக்கு என்னமோ அவ கொடுத்ததா தான் நினைக்கிறேன். அதனால தான் என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வால்பேப்பர்லாம் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல, வீடு முழுக்க அவ போட்டோ எல்லாத்தையும் மாட்ட போறேன். ஏன் சார் சின்ன வயசு போட்டோவை டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க? இப்போ ரவிவர்மன் சார் வரைஞ்சு கொடுத்த போட்டோவை வச்சிருக்கலாம்ல சார்? இந்த ஃபேஸ் தான் நான் பார்த்தது, இதுதான் நிஜம். இதை பார்க்கும் போதெல்லாம் அவ ஹாஸ்பிட்டல் என்னை பார்த்தது, என்னை காப்பாத்தினது எல்லாம் என் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு வசு. நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு வசு. அவ மட்டும் கிடைச்சா வச்சுக்கோயேன், ஐ எம் ஆல் டன், மை லைஃப் இஸ் செட். அதான் கிடைச்சிட்டாங்களே, உங்க பக்கத்திலேயே இருக்காங்களே சார். வாட்? அதான் இங்க போட்டோவா இருக்காங்கல்ல, அத சொன்னேன். ஏன் வசு டல் ஆயிட்ட? இல்லையே சார், நான் நார்மலா தான் இருக்கேன். உனக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு தெரியும். இப்போ என் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டானா பப்பிமா சொல்ற மாதிரி we have to do only official work. அதானே பார்க்குறேன். அதெல்லாம் இல்லை சார், எப்பவுமே நான் உங்களோட வெல்விஷர். அதனால எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார். தேங்க்யூ ஸோ மச் வசு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே வசு. சி, எப்பவுமே எங்க ஃபேமிலியில யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னா, நான் உனக்கு லைக் என்ன சொல்றது, காலம் முழுக்க உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ யூ ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் நீ யோசிக்காத, டல்லா இருக்காத, ஹாப்பியா இரு. டேய், கரெக்டா ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணிர போற. சரிண்ணா, அச்சு தூக்குடா. நான் சரியான இடமா பார்த்து நான் தூக்கணும். கொஞ்சம் பொறுண்ணா. ஓ சரி, போ போ போட போட, சீக்கிரம் போட. சார். வாங்க சார். உள்ள வாங்க சார். என்ன விஷயம் சார்? என் பேர் ஆனந்த். நேற்று அர்ஜுனுங்கிற பேருக்கு
நீங்க ஒரு கொரியர் டெலிவரி பண்ணிருந்தீங்க. ஆமா, நான் தான் டெலிவரி பண்ணேன். நாங்க எதிர்பார்த்த கொரியர்ல ஒரு முக்கியமான போட்டோ இருந்துச்சு. நீங்க டெலிவரி பண்ணதுல அந்த போட்டோ மிஸ் ஆயிருக்கு. சார் அந்த மாதிரி நடக்கலாம் வாய்ப்பு கிடையாது சார். எங்களுக்கு வேற கவர்லாம் அப்படியே டெலிவரி பண்ணிடுவோம் சார். நீங்க சொல்ற மாதிரி நடக்க சான்ஸே இல்லை சார். இல்ல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா கொரியர் அனுப்புனவர் என்ன போட்டோ அனுப்புனாருன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது போனீங்களா? ஐயோ, நடுவில் நம்ம வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமே சார். அப்படியெல்லாம் இல்லை சார், அந்த மாதிரிலாம் போக மாட்டோம் சார். வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன் சார். சார் நீங்கள் இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. அர்ஜுன் சார் அந்த கவரை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு எனக்கு 2000 பணம் கொடுத்தாரு சார். அதெல்லாம் ஓகே தான். ஆனா கவருக்குள்ள நாங்க எதிர்பார்த்த போட்டோ இல்ல சார். நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது சார். அதே பேரில் கவர் வேற பிரான்ச்சுக்கு போயிருக்கா, நான் செக் பண்ணி பார்க்குறேன் சார். அப்படி இருந்துச்சுன்னா நான் உடனே எடுத்து வந்து கொடுத்துறேன் சார் உங்ககிட்ட. சார் ப்ளீஸ் அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கண்டிப்பா சார். நேத்துலேருந்து அந்த அர்ஜுன் பேருக்கு வந்த கொரியர் ரொம்ப படுத்துது. ஒருவேளை அந்த கவருக்குள்ள பணம் ஏதாவது வச்சு மிஸ் ஆயிடுச்சோ? நிப்பாட்டு. இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேணாம், அவன் கூடவே இருக்கான்டா. அவன் இல்லாத டைமா பார்த்தா முடிக்கணும். வெல்கம் சார். வெல்கம் மேடம். உள்ள போங்க. என்ன ட்ரெஸ் வேணுமோ பாக்குறேன். வணக்கம் சார், வாங்க. யாருக்கு சார் ட்ரெஸ் பார்க்கணும்? உங்களுக்கா மேடத்துக்கா இல்ல 2 பேருக்கும் பார்க்கணுமா சார்? மேடம் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பார்க்கலாம் சார். காட்டன் இருக்கு, பட்டு இருக்கு, சில்க் காட்டன் இருக்கு, சில்பான் இருக்கு, ராசி சில்க் இருக்கு, டெசர்ட் இருக்கு சார். எல்லா டிசைன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. என்ன வச்சு சிரிக்கிற? இல்ல, தலையில தூக்கி வச்சு ஆடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். வசு, நீ அவளை பத்தி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவன் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இப்ப நான் அவளை நேர்ல போய் பாக்குறேன்னு வச்சுக்கோயேன், நான் கேட்கறதுக்கு அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அவன் ஆன்சர் பண்றதுக்கு. புரிஞ்சுதா? எனக்கு எல்லாம் அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாம் விதவிதமா ட்ரெஸ் வாங்கி அவகிட்ட கொடுத்து ஐ வாண்ட் ஜஸ்ட் see the happy face. அவ்வளவுதான் சார். யார் மாதிரி இருப்பாங்க? அப்படியே இவங்க சைஸ் எடுங்க. ஓகே சார். அந்த பிங்க் தாங்க. அந்த ஆரஞ்சு எடுங்க. ஏன் அர்ஜுன் சார், நீங்க டிராயிங்ல முகத்து மட்டும் தானே பாத்தீங்க, ஆனா சைஸ் எல்லாம் எப்படி என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா இருக்கணும். உனக்கு அழகா இருந்தா அவளுக்கும் அழகா இருக்கும். அப்போ மொத்தத்துல நான் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாட்? இல்ல, நீங்க தேடுற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். சமாளிக்கிற பாரு. அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப வெகுலியா இருக்கீங்க. நான் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சும் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்க ரொம்பவே கில்ட்டியா இருக்கு சார். கண்டிப்பா நீங்களா கண்டுபிடிச்சிருவீங்க, இல்ல காலமே சீக்கிரம் உங்களுக்கு உணர்த்தும். ஆனாலும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பாவமா தான் இருக்கு. அடிச்சு தூக்கிட்டுமாண்ணா?